என்னடி எல்லா பொருளும் எடுத்து வச்சிட்டியா? வச்சிட்டேன். இந்த டபரா போதுமான்னு பாரு. போதும் வை. நீ என்ன கட்டாயத்துல சொல்லிட்டு போய் இவ்வளோ நேரம் ஆகுது? இவ்வளோ நேரம் கழிச்சு வர? பிரியாணி செய்யறதுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய கட்டையாக இருந்தால் தாண்டி நல்லா இருக்கும். நெருப்பு கட்டி வேணும் நம்ம டம் போகிறதுக்கு. அதுதான் பெரிய பெரிய கட்டையாக பார்த்து எடுத்துன்னு வரேன். எது காஞ்சிருக்குன்னு பார்த்து அதை லேட் ஆயிடுச்சு. இங்கே பாரு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு, எறா மசாலா எண்ணெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வேறு ஏதாவது வேணுமான்னு பாரு. புதினா கொத்தமல்லி எடுத்து வந்துட்டியா? எடுத்து வச்சிருக்கேங்க்கா. அரிசி மட்டும் ஊற வச்சிரு டக்குன்னு. அரிசி 2 கிலோ ஊற வச்சிருக்கேங்க்கா. அது ஊற வச்சு எப்படியும் 1/4 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். சரி, எதில் அரிசி அளந்தியோ அதில் தான் தண்ணியாக வந்துக்கணும். வச்சிருக்கலாம் நேரத்தை பத்திரமா? இருக்கு. சரி, முதல்ல அடுப்பு பற்ற வைக்கிறேன். அடுப்பு நல்லா பற்ற வச்சு டபரா பொறி வைக்கலாம். பிரியாணி டப்பா நல்லா சூடாச்சுக்கா. எண்ணெய் ஊற்றிக்குவா? எண்ணெய் ஊற்றிக்கோ. போதுமான்னு பாருக்கா. போதும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கல. போதும் கொஞ்சம் நிறைய வைக்கட்டும். இப்போ எண்ணெய் என்னக்கா போடணும்? அதான் கையில் எடுத்து ரெடியாக இருக்கிறியா? போடு. பட்டை போடு 2, லவங்கம் போடு ஒரு 4, ஏலக்காய் 4 போடு, அப்புறம் பிரிஞ்சி இலை போடு, அன்னாச்சி பூனை போட்டுக்கோ. போட்டாச்சுக்கா. இப்போ வந்து வெட்டி வச்சுக்கலாம். அந்த வெங்காயத்தை போட்டுக்கோ. போட்டுருவா? போடு. வெங்காயம் நல்லா வதக்கிட்டடி. வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோ, தக்காளி போட்டுக்கோ, புதினா கொத்தமல்லி போட்டுக்கோ, 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோ. அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதுமான்னு பாரு. போதும். புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கோ. புதினா ஒரு கைப்பிடி வச்சிருக்கிறேன். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போதும்ல? போட்டுக்கோ. இது நல்லா வதங்கட்டும். அடுத்தது வந்து தக்காளி போட்டுக்கோ. தக்காளி நல்லா வதங்கினதும் மசாலா ஐட்டம் போடணும். என்னென்னா இரு நட்டு கையில் வச்சுக்க. ஒன்று சொல்லு. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோ. தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோ. அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோ. அவ்வளோதான். மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், அவ்வளோதானே? அவ்வளோதான். இதில் நல்லா வதங்கிட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது தொக்காய் தக்காளி நல்லா வதங்கி சுருண்டு வந்தோடனே எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அப்போ வந்து இறா போட்டு வதக்கிக்கோ. 2 வதக்கு போதும். உனக்கு கேட்க நினச்சிட்டு இது ட்ரெஸ் இது இது என்னன்னு தெரியாது உனக்கு? சுடிதார் எங்கள் வீட்டுக்கார வேணும் கொடுத்தாரு தீபாவளிக்கு. தீபாவளிக்கு போடவே இல்லை. புடவே கடைசி தினேந்தேனா இன்னைக்கு தான் டைம் கிடச்சி. நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. எனக்குன்னு அளவு வச்சு தச்ச மாதிரி இருப்பார். ஆமாண்டி ரெடிமேடாடி? ஆமாக்கா ரெடிமேடு தான். பரவாயில்ல, உனக்கு கரெக்டாக இருக்குல்ல? ஆமாக்கா எனக்கு கரெக்டாக இருக்கு. எனக்கு அளவு வச்சு தச்ச மாதிரி இருக்குன்னா இப்போ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஆமாடி, எனக்கு கூட சுடிதார் போடணும் ஆசை தான். ஆனால் பசங்களாம் பெருசாக வந்துட்டாங்க. இனிமேல் எங்கள் சுடிதார் போகிறதுன்னு சொல்லிட்டு நான் சுடிதார் போகிறது ரெடி. நான் கூட நம்ம வீட்டில் இருக்கும்போது சுடிதார் போடல. ஆமாம், அம்மா வீட்டில் இருக்கும்போது சுடிதார் தான் போடுவோம். கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பிறந்த பிறகு நல்லா குண்டாயிட்டோம். சுடிதார் போடுறது கிடையாது. இன்னைக்கு தான் ஆசைப்பட்டு போட்டிருக்கேன். அதுவும் எங்கள் வீட்டுக்கார வாங்கி வந்து கொடுத்தாருன்னு. தக்காளியில் நல்லா வந்து பாரு, தேவி மாதிரி ஆயிடுச்சு பாரு. பேரா போட்டேன். எம்மா தினம் தட்டல் புட்டல் சமையல் தான் போல இருக்குது. ஒரே விருந்து தான், பிரியாணி தான், கறி தான் போல தினமா. வந்துட்டியா? வாசனை வந்துச்சு உங்க வீட்டு வரைக்கும்? ஆமாம், நீங்கள் அடுப்பு பற்ற வச்ச உடனே எனக்கு அங்கே புகை வாசனை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மசாலா போட வாசனை வந்து வான்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு வந்துச்சிங்க. ஏண்டி, எங்கள் வீட்டில் நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம்? நானே, எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் பசங்க 2, எங்கள் மாமனார் மாமியார், எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டுக்கா, தங்கச்சி பசங்க, நாங்களே 11 பேரும் இருக்கோம். நாங்களாம் கொஞ்சம் செஞ்சால் பத்துமா ஒரு வேலைக்கு? எங்கள் வீட்டில் வந்து விருந்து சமைக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய குண்டானில் வச்சு பிரியாணி கறி எல்லாம் செஞ்சால் தான் எல்லாருக்கும் ஆண்டு வருது. ஒரு வேலை செய்யாத நாங்கள் 2 வேலைக்கு வச்சுப்போம். நைட்டுக்கும் அதே தான் வச்சுப்போம். மறுநாள் காலையில் மிச்சம் மீதி இருந்தால் பார்ப்போம். என்ன டிஃபன் செஞ்சுப்போம். எங்களுக்கு கொஞ்சம் செய்கிற மாதிரி இருக்குது. எங்கள் குடும்பம் எங்களுக்கு கூட்டு குடும்பம் மாதிரி இருக்குது. ஆமாம், இந்த காலத்தில் யார் கூட்டு குடும்பமாக இருக்கிறா? புருஷன் பொண்டாட்டி ஒத்துமையாக இருக்குது, பெரிய விஷயமா இருக்குது. அவங்களே எல்லாருமே அடிச்சுன்னு பேருந்து தனியாக பிரிஞ்சு போயிடலாமான்னு பார்த்துருக்காங்க. பரவாயில்ல, அக்கா தங்கச்சி, மாமனார் மாமியார், அம்மா, குழந்தை குட்டி, புருஷன், அப்புறம் தங்கச்சி வீட்டுக்கார எல்லாரும் மெயின்டைன் பண்ணுறாங்க. பரவாயில்லக்கா. நீ? நாங்களாம் சின்ன வயசில் அப்படி தான் இருந்தோம். எங்கள் அம்மா வீட்லேயும் அப்படியே கூட்டு குடும்பம் மாதிரி தான் இருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். சரி, அக்கா தங்கச்சிங்க சண்டை போடாமல் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? அதே பெரிய விஷயம் தான். நாங்கள் எங்கே சண்டை போடாமல் இருக்கோம்? சண்டை போடுவோம். 5வது நிமிஷமே திரும்பவும் பேசிப்போம். ஆமாம், யார் தான் சண்டை போடாமல் இருப்பா சொல்லு? சண்டை போடனா அதை மறந்துடணும். அப்பயே பேசி அப்பயே தீர்த்துக்கணும். அதையே ஒரு இதுவாக வச்சுக்கினேன், கரம் வச்சுக்கினேன். நீ என்ன அப்படி சொன்னியே, நீ என்ன இப்படி பேசினியே அப்படிலாம் பேசி நிற்கக்கூடாது. அச்சாலம் பிடிச்சாலும் நம்ம அக்கா தங்கச்சி, நம்ம அண்ணன் தம்பி, நம்ம பசங்க, நம்ம மாமனார் மாமியார், அம்மா, அந்த மாதிரி பாசமாக இருக்கணும்டி. நம்ம வேற என்னடி வாங்கி போகிறோம்? பிறந்தாச்சு இந்த பூமியில், வாழ்ந்து தான் ஆகணும். திரும்பவும் நம்ம ஒன்றா பிறப்போமான்னு தெரியல. எந்த ஒரு சண்டையாக இருந்தாலும் அதை அந்த நிமிஷத்துலேயே மறந்து சந்தோஷமாக ஒத்துமையாக வாழணும். சொல்லு, அடுத்த ஜென்மத்தில் அவள் எனக்கு தங்கச்சியாக பிறப்பாளா, நான் அவளுக்கு அக்காவை பிறப்பினேன், நீ எங்கள் பக்கத்து வீட்டுக்கு வருவியா, என் வீட்டுக்காரர் எனக்கு புருஷனாக வருவாரா, இல்லை இதே மாமனார் மாமியார் கிடைப்பாங்களா? கரெக்டாக சொல்ல முடியுமா? சொல்லு. எல்லாம் மாறி போயிடும். திரும்ப பிறப்புமா பிறக்க மாட்டான்றது அப்புறப்பட்ட விஷயம். பிறந்தாலும் திரும்பவும் இந்த மாதிரி அமையுமா? இதே குழந்தைங்க எனக்கு கிடைக்குமா? சொல்லு. அதனால அடிச்சுக்கினாலும் பிறந்துக்கினாலும் அதை அப்பப்போ மறந்துடணும். ஆனால் உன்ன மாதிரிலாம் என்னால் இருக்க முடியலக்கா. அதெல்லாம் கொஞ்சம் பக்குவம் வயசாக பக்குவம் தானே வந்துடும்டி. ஏக்கா, இது நல்லா தொக்க வச்சுக்கா. என்ன நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. யாரா போடவா? போட்டு யாராவது போட்டு. ஏடி பாதி யாராவது தந்துக்க, மீதி யாராவது 65 சேர்த்துக்கு தானே வச்சுருக்கிறேன்.
ஆமாக்கா ஆமாக்கா பாதி யாரும் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படியே 65 சேர்த்துக்கு. நல்லா வதங்கட்டும். என்னடி இது கூத்தே பார்க்கவே இல்லை காட்டு எப்படி சுடிதாரா? ஆமா நீ இவ்வளோ நீ பார்க்கவே இல்லையா? பார்த்தியா சூப்பராக இருக்குல்ல? ஆமாம் ஆமாம் அம்மன் கோயிலுக்கு போகிற மாதிரியே சிகப்பு ட்ரெஸ்ஸு, மஞ்சள் கலர் ஷாலு, மஞ்சள் கலர் பேண்ட்டு, நல்லா சூப்பராக தான் இருக்கு. எப்போ வாங்கின நீ? எனக்கு தீபாவளிக்கு வாங்கினதுடி. எது தீபாவளிக்கு வாங்கினியா? நீ எங்கள் கூட வரும்போது புடவை தானே வாங்கினேன், அப்புறம் பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்கினேன். இந்த சுடிதார் எப்போ எங்களுக்கு தெரியாமல் வாங்கினேன்? ஏடி இது நான் வாங்கலடி, எங்கள் வீட்டுக்காரர் வாங்கினாரு. எங்கள் வீட்டுக்காரே எனக்கு தீபாவளிக்கு வாங்கினது கொடுத்தாரு. பாருப்பா உங்கள் வீட்டுக்கார வேணாந்து கொடுத்தாரா? நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஆனால் கோயிலுக்கு பொறுத்தலாம் கரெக்டாக இருக்கும். எனக்கு இந்த கலர் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த குங்கும கலரு இந்த மஞ்சள் கலர்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எங்கள் வீட்டுக்காரர் வாங்கியிருக்காரு. நல்லா அளவுக்கு தச்ச மாதிரியே இருக்குது. ஆனால் புடவை கட்டும் போது தான் இந்த கொண்டையை கட்டுறேன். சுடிதார் போடும்போது நல்லா ஹேர் ஸ்டைல் பண்ணல, இந்த கொண்டையை அது கட்டினுக்கா. ஏடி வேற மாதிரிலாம் தலை வரனா நல்லா இருக்காதுடி. இந்த கொண்டை போட எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது பாரு நான்லாம் எப்படி அழகாக ஃப்ரீ ஏர் விட்டுன்னு சுற்றுறேன், அந்த மாதிரி ஃப்ரீ ஏர் விட்டுக்கோ. அப்போ தான் சுடிதாருக்கு நல்லா இருக்கும். சுடிதார் பொண்ணு கொண்டை கட்டினு வச்சுக்க நல்லாவே இல்லை. ஐயோ கச்சா கச்சான்னு இருக்கும். நீ இந்த கொண்டை தானே நல்லா இருக்கும். நீ சொன்னால் கேட்க மாட்டேன். உன்னை பியூட்டி பார்லர் கிட்டுன்னு போயிட்டு உனக்கு முடி வெட்டி விடணும் இல்லையான்னு பாரு. ஏடி சின்ன வயசுல நான் முடியே வெட்டதில்லடி. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எனக்கு மொட்டை அடிக்கலாம் சொன்னாங்க. அந்த அப்படிங்கும்போது அப்போ கூட நான் ஒத்துக்கவே இல்லையா திருப்பதி கிட்ட நாங்கள் மொட்டை அடிக்கிறதுக்கு. நான் மொட்டையே அடிச்சுக்க மாட்டேன், அட்டம் பிடிச்சி நான் என் முடியை வளர்த்துன்னு இருக்கேன். நீ நான் பியூட்டி பார்லர் கிட்ட போய் என் முடி வெட்ட போறியா? நான் வர மாட்டேப்பா. அப்போ தூங்கும் போதே கட் பண்ணிட்டு தான் திருப்பச்சி படத்தில் வர மாதிரி கட் பண்ணிடுறேன். இது அஸ்கு புஸ்க நான் அப்படியே கும்முன்னு தூங்கி நிற்பேன். வந்து உன் மூக்கை கட் பண்ணிடுவேன். அப்படிதாண்டி சின்ன வயசுல என்னோட உனக்கு பெரிய முடி. அதனால நான் என்ன பண்ணேன், என் சைஸ்க்கு அப்படியே கரெக்டான அளவாக இருக்க சொல்லிட்டு நான் கட் பண்ணி விட்டேன் பாரு. என்னை பிடிச்சி முடியை பிடிச்சி அடிச்சு பேண்டு உருண்டு கிரண்டு உண்டுலாம் ஆகிடா தெரியுமா? அதுவும் கொஞ்சோண்டு முடி தானே கட் பண்ணேன். அதுக்கே எனக்கு அவ்வளோ அடி தெரியுமா சின்ன வயசுல. ஐயோ அடிச்சுதா? அப்போ நான் முடி வெட்ட மாட்டேன் எப்படிப்போ? அந்த பையன் இருக்கட்டும். ராத்திரியும் பகல்லாம் பார்த்து பார்த்து என் முடியை வளர்த்து வச்சிருக்கேன் நான். இந்த சுடிதாருக்காக வந்து நான் முடியை கட் பண்ணிடுமா? எனக்கு இந்த சுடிதார் தேவை கிடையாது, ஒன்றும் தேவை தூக்கி போட்டுடுவேன். ஏமா தப்பாக சொல்லிட்டேன். இந்த சுடிதாருக்கு அந்த கொண்டைக்கு நல்லா சூப்பராக இருக்குது. இப்படியே சுத்து. ஏக்கா யாராவது வந்துச்சுன்னு பாரு. போதண்டி வதங்க போதண்டி. அரிசி ஊற வச்சிருக்கலாம், எடுத்துன்னு வா. எடுத்துன்னு வரேன். பாத்தியாடி என்ன மினுக்குறா? இந்த மாதிரி தாண்டி பண்ணுவா அவ. என்னோட பெரிய முடி வச்சிருக்காடி அவ. நான் கூட கட் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். அவள் கொண்டையே கட்டி வச்சு அவுத்து விடாதானே கட் பண்ண முடியும். விடவே மாட்டா. இது பிளான் பண்ணலாம் மாட்டாமே போய்ட்டு நம்மக்கிட்ட. என்ன மங்கள வீட்டுக்கு இருக்க ப்ளஸ் போயிட்டு வந்துட்டியா? காலையிலே போயிட்டு வந்துட்டேக்கா. காலையில் டிஃபன் அங்கே தான். வடை, இட்லி, பூரி, பொங்கல், அப்புறம் மினி இட்லியா, அப்புறம் மினி தோசை, அப்புறம் இடியாப்பம், அது என்னமோ ஒரு 15 ஐட்டம் வச்சாங்கக்கா. 15 ஐட்டம் பண்ணி வச்சாங்க? எம்மாடியோ. மெதுவடைலாம் நல்லா பெருசாக தான் இருந்தது. ஆமாம் நீ போயிட்டு வந்தே இல்லையா? எங்கடி போகலான்னு பார்த்தா எனக்கு வேலையே சரியா இருக்குது. நான் எங்கே போகிறது? எங்கள் மாமியார் எங்கள் அம்மா காலையிலே போயிட்டாங்க. அங்கே தான் இருக்கிறாங்க. மிச்சம் மீதி எந்த மீது எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிச்சிங்க. ஆனால் என் தங்கச்சி தான் எதுவும் மீறாத நம்ம பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுனுக்குறா. யாரா மீன் மார்க்கெட்டுக்கு வேணாந்தீங்களா? மீன் மார்க்கெட்டுக்கு போல எங்கேயும் போல. அவங்க வீட்டுக்கார போய் எங்கேயும் வேணும் தரான். ஆனால் கம்மியாக இருக்கு சொல்லிட்டு ஒரு 2 கிலோ வேணுந்துருக்காங்க. நீ போயிருக்கலாம், காப்பிலாம் கூட கொடுத்தாங்க. இட்லி நல்லா பெருசாக குஷ்பு இட்லி தான். புதுசு பற்றி உன்ன மாதிரியே அந்த குஷ்பு இட்லி தான் போட்டாங்க. இடியாப்பம் நல்லா சாஃப்டாக இருந்தது. குருமா எல்லாத்துக்கும் ஒன்று இட்லிக்கு வந்து சட்னியா, வெள்ளை சட்னியா, கார சட்னியா, அதுக்கப்புறம் இடியாப்பத்துக்கு வந்து குருமாவா, அப்புறம் வந்து பூரிக்கு வந்து அந்த சென்னை மசாலா சொல்லுவாங்களே அது. அப்படியே விதமாக ஒன்றுத்துக்கும் தொட்டுக்கு தனித்தனியாக வச்சுருக்காங்க. இலையா எல்லாருக்கும் தலைவாழை பெரிய இலை அது ஃபுல்லாக ரொம்பிடுச்சு. அப்புறம் குலாப் ஜாமு, அப்புறம் வந்து இது என்னது பழம், அது அன்னாச்சி பழம் கேசரி கூட வச்சாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சுக்கா. அன்னாச்சி பழம் கேசரி உனக்கு செய்ய தெரியுமா? சூப்பராக இருந்தது. நான் கூட மீன் எத்தனை வரலான்னு பார்த்தேன். தம்பத்துக்கு ஒரே ஒரு ஸ்பூன் தாங்க வச்சாங்க. கூட்டம் அவ்வளோ கூட்டம். அதுவும் பஸ்ஸுலையும் லாரிலையும் எங்கேருந்து தான் அவ்வளோ கூட்டம் வந்ததுன்னு தெரியலடியுமா. 2 பஸ்ஸு ஜனம், 2 லாரி ஜனம் வந்து இறங்கிருக்குது. கூட பத்தலை. மாடி மேலேயும் கீழே ஊட்ட சுற்றி ஏதோ மாநாடு நடக்கிற மாதிரி இருக்குது. அது கிரகப்பிரவேசம் வீடு மாதிரி இல்லை, அவ்வளோ கூட்டம். அப்படியாடி? நாளைக்கு கூட அதான் சொன்னா ஒரே கூட்டமாக இருக்குதுன்னு. பரவாயில்ல, மங்களுக்கு எவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்களா? ஆமாங்கா, இவ்வளோ பெரிய போய் அது எப்படி தான் நோட்டீஸ் வச்சு கூப்பிட்டுதோ, பத்திரிக்கை வச்சு வாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேருக்கு எப்படியா சாப்பாடுலாம் ரெடி பண்ணுறது ஒன்றும் தெரியல. ஒரு கல்யாணத்தோட நடத்தல, நம்மளுக்கு 4 கல்யாணத்தை நடத்தினா எவ்வளோ செலவாகுமோ அவ்வளோ கூட்டம் வந்துக்குதுங்க. நான் கூட வீடு கட்டணும், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணணும். எப்போ பண்ண போகிறேன்னு தெரியல. இந்த பசங்களை படிக்க வைக்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது. கடன் வாங்கி அதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்குமே கரெக்டாக இருக்குது. நான் இப்போ வீடு கட்டுறது எனக்கு தெரியல. அதுங்க படித்து வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு கொடுத்தா தான் நான் வீடு கட்டணும். கட்டுவேக்கா. ஆனால் ஒரு விஷயம், இவ்வளோ பேரெல்லாம் கூப்பிட்டு வச்சு கிரகப்பிரவேசம் பண்ணாத. முக்கியமானவங்களை மட்டும் கூப்பிட்டு. அப்புறம் நான் இங்கே இடமே பார்த்தாது. எனக்கு எங்கே எவ்வளோ சொந்தக்காரங்க இருக்கிறாங்க? எனக்கு மீறி போனால் ஒரு 100 பேருக்குள்ளே இருப்பாங்க. அவ்வளோதான். அவ்வளோ பேர் தான் கூப்பிட முடியும். இவ்வளோ மாதிரிலாம் 1000 பேர்லாம் எனக்கு இல்லாமா? இங்கே யாராவது வதக்கி விடாம எப்படி நின்று ஊருக்கு அதை பேசினதுக்கு போல ரெண்டா ஏக்கோ ஏன்டி அப்படி வளர்ற? யாரா போட்டு பொண்ணு அதை கலரி விடாம என்ன பண்ணிருக்க? ஊருக்கு அதை பேசினிருக்கியா? ஆமா, இவ அப்படியே பேசவே மாட்டா. அரிசி எடுத்து வந்துட்டியா? போட்டு கலருத. இப்போ தண்ணி எவ்வளோ ஊற்றலாம்? அரிசி வந்து அளந்தல எத்தனை டம்ளர் வந்தது? 2 கிலோ அரிசி போட்டேன், 10 டம்ளர் வந்தது.
அப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி கணக்கு போட்டுக்கோ. 10 டம்ளர் அரிசினா 15 டம்ளர் தண்ணி ஊற்றணும். போதுமா? கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். அப்படியே வந்து உப்பு எடுத்துன்னு வந்துடு. கல் உப்பு எடுத்துன்னு வா. கல் உப்பு தான் வேணுமா? சாப்பிட்டு போயினவா? ஏமா சாப்பிட்டு போய் எனக்கு கணக்கு தெரியாது. கல் உப்பு தான் கையில் அள்ளி போட்டால் எனக்கு கணக்கு தெரியும். கல் உப்பு எடுத்துன்னு வா. தண்ணி கல் உப்பு. சுடிதார் போட்டதுலேருந்து ஆள் ஒரு தினசாக தான் இருக்குதுல்ல? அவள் அப்படிதான். நீ சொல்லு. அப்புறம் மங்கை வீட்டு கடையில் வந்தது. நீ வேற 2 லாரி ஜனம் 2 பஸ் ஜனம் வந்து சொல்ற. இப்போ மொழி நல்லா தலை கட்டியிருக்கும் போல இருக்குது. அப்படியே கோடிக்கணக்கில் வந்துருக்குமா மொழியே? மொழி நானும் உட்காந்து எதுனா ஏன்ட்ட வந்து கேட்டுன்னு இருக்கீங்க? எல்லாம் மொழி எதுனாங்களோ இல்லை அன்பளிப்பாக கொடுத்தாங்களோ நகை நெட்டு எதுனான்னு தெரியல. 100 சவரம் கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு போய் கேட்கலாம் மங்கள்கிட்ட. ஆமாண்டி 100 சவரம் கிட்ட வந்துருங்க. ஆளுக்கு 1 சவரம் எதுனா கூட பார்த்துக்கோ. 100 சவரத்துக்கு மேலே தாண்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கொடுத்து வச்சதுக்கா. அதுக்கு எவ்வளோ சொந்தக்காரங்க, எவ்வளோ நகை நட்டு எவ்வளோ பணம் எல்லாம் வந்துட்டு இருக்குங்க. ஒரு வீடு கட்டினாலும் கட்டிச்சு வீட்டுக்கு ஒரு 10 லட்சம் செலவழிச்சுனா கூட எப்படி இருந்தாலும் இதுக்கு ஒரு 75 லட்சம் கிட்ட வந்துருக்குங்க மொழி துட்டே. ஆமாடி மொழி துட்டு 75 லட்சம். நகை ஒரு 100 சவரம் எவ்வளோடி எம்மாடியோ கொடுத்து வச்சதுலேருந்து எம்மாது. நம்ம ஊரு கட்டினா வச்சுக்க 50 எதுலம்மா 100 எதுலாமா பார்க்கறதுக்கு நம்ம சொந்தக்காரங்க. ஆனால் அந்த மாதிரி சொந்தக்கார கிடைக்கிறதா கொடுத்து வச்சிருக்கணும். ஏக்கா தண்ணி அளந்து எடுத்து வந்துட்டேன். ஊற்றிடுவால இவ ஊற்றி நல்லா இன்ட்ரெஸ்டாக பேசுனது மட்டும் நொய்யு நொய்யின்னு வா. ஊற்று ஊற்று. எம்மாடியோ இதுன்னா இப்படி கதை பேசுது ஊர் கதையே. இப்போ என்னக்கா பண்ணணும்? தலை விடுறீ. ஒரு நெக்லஸ் இருக்குங்கக்கா. எப்படி இருந்தாலும் அது குறைஞ்சபட்சம் ஒரு 10 சவரம் இருக்கும். அது வந்து ஒரு பாக்ஸ் எடுத்து வந்து அவங்க மாமா தாய் மாமனா கொடுத்தாரு சபையில். 10 சவரம் நெக்லஸ் அடி. பாத்தியா? நகை விற்கிற விலையில 10 சவரன். அது யார் எதுனாங்க தெரியல. நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு மாமா இல்லையா? இருந்திருந்தா டக்குனு இந்த வீட்டை வச்சுட்டு ஒரு வீடை கட்டிட்டு 10 சவரன் நகை வாங்கிட்டு இருப்பேன். ஐயோ இதுங்க அக்கா வீடா இச்சா திட்டுமே. சரி புதுசாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டியிருப்பேன். நமக்கு இருக்க மாமா 100 ரூபாய்க்கு மேலே எழுத மாட்டாரு. சரி இருக்க வீட்டை காப்பாற்றிக்கலாம். ஏக்கா உப்பு எவ்வளோ போடுறது? எடி 2 கைப்பிடி அள்ளி போடுறீ போதும். அவனை நீ ஊர் கதை பேசுறதுலேயே மும்மரமாக இருக்கிற. உப்புக்கு உப்பு பத்தலன்னா இல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா பாரு அப்புறம் இருக்கு உனக்கு கொட்டு மண்டியில். அவக்காக நீ சொல்றியா? அப்புறம் நடி நெக்லஸ் மட்டும் தான் கொடுத்தாங்களா? வேற செயின் வீணு? செயின் இருக்குங்கக்கா. அது எப்படி இருந்தாலும் ஒரு 20 சவரம் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பெருசாக கழுத்தில் மாட்டிச்சு வச்சுக்க அப்படியே முட்டி வரைக்கும் வருது. ஆமாம் 20 சவரம் இருக்கும் குறைஞ்சபட்சம். அது அவங்க சித்தப்பாவான். அவர் போட்டார். யாருக்கு? மங்களத்துக்கு இல்லை சேகருக்கா? சேகருக்கு தான் சித்தப்பா. ஆனால் வந்து அவன் வச்சு வாழ மாட்டான்னு சொல்லிட்டு மங்களத்துக்கு போட்டாங்க. மங்களம் போட்டுக்குச்சு. ஆமாம் அவங்க புருஷன் போட்டுக்கல. இம்மா நம்மளே ஒரு குத்து மதிப்பாக போடலாம். கடவுளே உப்புலாம் கரெக்டாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறது? காரி விட்டு தட்டு போட்டு முடிவை. அப்புறம் என்னடி போட்டாங்க? ஒரு 6 வளையல் இருக்கும்க்கா. தங்க வளையல். இந்த கையில் 6 வளையல் அந்த கையில் 6 வளையல் சொல்லிட்டு போட்டாங்க. அவங்க சின்ன மாமியாருக்கு தங்கச்சியான் அவங்க போட்டாங்க. இந்த கையில் 6 வளையல் அந்த கையில் 6 வளையல் தங்க வளையல். ஒரு வளையலும் இப்படி 5 சவரம் இருக்கும் தெரியுமா? ஒரு வளையல 5 சவரம் மாடி. அப்போ 6 வளையல்னா 30 60 சவரம். இது எங்கே போச்சேடியா? இது எவ்வளோ வராது? அது யார் போட்டது? அதான் சின்ன மாமியாருக்கு தங்கச்சியாம அவங்க தான் போட்டாங்க. பரவாயில்லடி. ஒரு நகை கடையா இருக்கும் போது தெரியா? அவ்வளோ நகையடியா? கிச்சன் நம்பி நான் வேற இறா பிரியாணி செய்யறதுக்கு இறங்கிட்டேன். இது நேரம் ஊர் கதையை வாய் தந்து கேட்டுனுக்குது. பிரியாணி என்ன கண்டிஷனில் வரப்போகுதுன்னு தெரியலையே, பயமா இருக்குது. என் புள்ள அப்பயே பச்சி சொல்லிட்டு போனான் இதுகிட்ட, நீயே செய்ய எங்கள் அம்மா கிட்ட விடாத எங்கள் அம்மா கிட்ட விடாதுன்னு. கடைசியாக நான் தான் செஞ்சிருக்கேன். அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல. என்ன அப்புறம்க்கா வெள்ளி குடம் எப்படி ஒரு 10 கிலோ இருக்கும் போல இருக்குது இந்த குடம். அந்த ஒரு கடை வந்து ஒருத்தர் வந்து அவங்க சித்தப்பா போல இருக்குது. அவர் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காரு. வெள்ளி குடமா? இனிமேல் தண்ணி பிடிக்கிறதுக்கு அந்த குடம் தான் தூக்கி வரக்கூடாது. ரேசின் போகிறதுக்கு பார்த்தியா? நான் வெள்ளி குடம் வச்சிருக்கேன். நம்மளாம் அசிங்கமாக பிளாஸ்டிக் குடமோ சில்வர் குடமோ தூக்கி எதிர்த்து நிற்கணும். நம்மளுக்கு யாரும் இந்த வெள்ளி குடம் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. 2 பேரும் வாய்ப்பு வந்து உட்காந்து கொடுப்பாங்க. அவ கிடக்குறா நீ சொல்லு. அப்புறம் என்னாச்சே? அப்புறம் வந்து என் ஹைட்டுக்கு இருக்கும் 2 குத்து விளக்கு. என் ஹைட்டுக்கு இருக்கும். என்னோட கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வெள்ளி குத்து விளக்கு 2 கொடுத்தாங்க. அது ஒரு பாட்டியா 2 குத்து விளக்கு உன் ஹைட்டுக்கு பாரு. அதுவும் என்ன விலை இருக்கும் தெரியுமா? வெள்ளி கூட விலை ஏறிச்சிடியே. வெள்ளி மட்டும் சும்மா கிடையாது, வெள்ளி விலை ஏறிச்சு. தங்கத்துக்கு கூட வந்து இன்னும் ஒரு 5 வருஷத்துல. ஆமாக்கா. அந்த விளக்குல எண்ணெய் ஊற்றுறதுக்கே எப்படி இதில் 1 லிட்டர் எண்ணெய் அதில் 1 லிட்டர் எண்ணெய் பிடிக்கும். அவ்வளோ பெரிய விளக்கு நல்லா அகலமாக இருக்குது. எங்கள் அக்காவை நம்மன வேலைக்கு ஆகாது. பிரியாணி வந்து ரெடி ஆச்சுன்னு பார்க்கலாம். தம் போடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே சூட்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். அதை விட கொஞ்சம் நம்மளும் கதை கேட்கலாம். ஊர் கதை கேட்க தான் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேக்கா. உங்கள் நாத்தனார் வீட்டுக்காரன் வந்தாங்க குழந்தைய கூட்டின்னு. வந்தாங்களா இங்கே? வந்தாங்கடி வந்து உடனே போயிட்டாங்க. ஆமாம் நான் பார்த்தேன், பேசினேன். அவரு கூட ஏதோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காருக்கா. அது பிரித்து காட்டவில்லை. கொடுத்து ஓடி போச்சுங்க. உள்ளே போய் வச்சு பூட்டிட்டுங்க. அதில் என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல. வெள்ளியா தங்கம்மா என்ன இருக்குதுன்னு தெரியல. என் நாத்தனார் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா சொல்லுவாடி. நான் கேட்டு சொல்லுவேன். வேணாக்கா நம்மளுக்கு எதுக்கா ஊர் வம்புலாம். அவங்க கிட்ட வேலை செய்கிறவங்களாச்சு அவங்களாச்சு. அவங்க எதனா கொடுத்துன்னு போகிறாங்க. நம்மளுக்கு எதுக்கு யார் கிஃப்ட் கொடுத்தா நமக்கு என்ன? ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான். யார் வீட்டில் யாருன்னா ஃபங்க்ஷன் நடத்திட்டோம் எதனா கிஃப்ட் கொடுத்துருவோம் நமக்கு வந்தது.
எம்மாடியா ரெண்டும் சரியான ஆளுங்க தண்டிமா இவ்வளோ நேரம் ஊற்றதுனால பேசிட்டேன் நமக்கு நான் வந்துதான் நீ நான் எங்க வாயை பார்த்துனுக்குற உப்பு போட சொன்னேனே எத்தனை வந்தியா உப்பு உப்பு எத்தனை வந்தேன் உப்பு நானே போட்டுட்டேன் தண்ணி நானே ஊற்றிட்டேன் என்ன அதனால கொதி வந்து டம் போகிற கண்டிஷனில் வந்து தம்மும் போட்டுட்டேன் இப்போ திறந்துன்னு வச்சுக்கேன் பிரியாணி சுட சுட ரெடியாக இருக்கா வந்து சாப்பிடு என்னடி இது இவ்வளோ எல்லாத்தையும் செஞ்சுட்டேன்னா அதான் தெரியலையே நம்ம வந்து 5 நிமிஷம் தானே ஆகுது நான் வந்து அதுக்குள்ள பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீ வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது நின்னபடியே 2 பேரும் பேசியிருக்கீங்க ஊர் கதை அதுவும் ஏண்டியா இவ்வளோ படிச்சு சொல்லிட்டு போனா எங்கள் அம்மா கிட்ட கொடுக்காதீங்க நீங்களே செய்யுங்கன்னு இதை பாரு நம்ம பேசுங்க கேப்பில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறா எப்படி இருக்கு புதுன்னு தெரியல பயமா இருக்குது சாப்பிட்றதுக்கு மனசை கல்லாக்கின்னு சாப்பிடு நல்லா தான் இருக்கும் சரி தர பார்க்கலாம் பரவாயில்லையே பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சே வாசனையா இருக்குதுக்கா என் கை பக்குவம்னா பக்குவம் தான் எப்படி வந்திருக்கு போய் யாரா பிரியாணி அப்படியே மூஞ்சி மேலே குத்துவேன் நீ செஞ்சா நான் செஞ்சேன் நான் மசாலா போட்டேன் நான் காய் வதங்கினேன் நான் அரிசி போட்டேன் நான் உப்பு போட்டேன் நான் தண்ணி ஊற்றினேன் எல்லாத்தையும் நான் செஞ்சேன் இந்த மாதிரி சும்மா கம்மு நின்றுட்டு ஊர் கதை பேசிட்டு இந்த மாதிரி செஞ்சாங்களா இந்த மாதிரி கை பக்கம் வச்சு அப்படி சூப்பராக வந்துச்சு யாரா பிரியாணி அப்படி குத்துவேன் வாய்மொழியை பாருடி நான் சொல்ல தானே எல்லாத்தையும் போட்டேன் நம்ம இவ்வளோ செஞ்ச மாதிரி பேசுகிறேன் சரி யாரோ ஒருத்தர் செஞ்சீங்க யாரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சா தட்டில் போட்டு கொடுங்க சாப்பிடு எப்படி நான் சொல்கிறேன் போட்டுக்கொரு சாப்பிட்டு சொல்லுவா எப்படி இருக்குண்ணே இங்கே பாரு யாரா பிரியாணியோட இல்லை யாரா 65 வேறு செய்யணும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க யாரா 65 செஞ்சுட்டு கொடுக்குறேன் அதுக்கப்புறமா 2 வச்சு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு சொல்லு நான் செஞ்சது எப்பவுமே நல்லா தான் இருக்கும் ஆமாம் உன் பிள்ளை தான் சொல்லிட்டு போனானே இந்த பாருங்க அவனை பற்றி பேசாத நான் சமைக்கிறது என் வீட்டுக்கு சாப்பிட்டு எல்லாம் சூப்பராக இருக்கு ஆஹா ஓஹோ தான் இது வரைக்கும் பாராட்டிருக்காரு என் பிள்ளைக்கு தான் நம்ம நான் சேர்த்து பிடிக்க மாட்டேது அவனால கணக்கு எடுத்துக்காதீங்க உங்கள் சண்டையை நிறுத்துங்க கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்க யார் செஞ்ச பிரியாணி நல்லா இருக்குன்னு நான் செஞ்சதான் நல்லா இருக்கும் நான் செஞ்சதுனால தான் நீங்கள் நல்லா இருக்கு கரெக்டாக சொல்லுங்க ஏமா இதுங்க வாயே மூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் சொல்லிட்டேன் நீ பாய் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து யாரா 65 செய்ய போகிறோம் அந்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் ஏடி நீ சொல்றியா அப்புறம் மங்கள வீடுக்கு நகை வந்ததா இல்லை பணம் வந்ததா மொழி எவ்வளோ வந்து திரும்பி சொல்ல மறந்து போயிடும் உங்களுக்கு இது ஒரு பழப்பு இதுக்கு